இங்க டேஸ்ட் பண்ண எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரைஸ் நிறைய வச்சாங்க. ஆனா அவங்களுக்கே ரைஸ் இல்லாம போச்சுங்க. மொத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோடு தான் இருக்கு. நாம இன்னைக்கு சரமன் பிளாசம் ஏரியால உள்ள 188 எக்கனாமி ரைஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இன்டீரியர்லாம் இந்த அளவுக்கு பக்காவா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனா அவங்க செட்டப் எல்லாம் பயங்கரமா இருந்தது. இவங்க ஷாப்புக்குள்ள என்டர் ஆனோனே பயங்கரமான கன்ஃபியூஷன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. எதை வைக்கிறது எது எடுக்கிறதுனே தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிளேட்ல எடுத்து அடுக்க ஆரம்பிச்சோம். நானும் பார்க்க எதெல்லாம் டிஃபரெண்டா இருந்ததோ பேர் கூட கேட்காம எடுத்து வச்சேன். அந்த ட்ரே ஃபுல் ஆனதுனால அடுத்த ட்ரே எடுத்து அடுக்க ஆரம்பிச்சோம். நமக்கு என்னதான் இருந்தாலும் சோறு முக்கியம். 3 கப்பு போதுமான்னு கேட்டாங்க. 10,000 ரூபாய் பத்தாதடா. ஆமாங்க, அப்புறம் என்ன பண்றது, எடுத்து வச்சதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கருப்பு கலர் போர்க் சூப் நல்லா இருந்ததுன்னு சொன்னதை விட டிஃபரெண்டா இருந்தது. அப்புறம் எடுத்து வச்ச ஐட்டம்லாம் ஒன்னொன்னா ரிப்பன் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். என்னதான் நாங்க வெரைட்டியா நிறைய டிஷ் எடுத்திருந்தாலும் எனக்கு பிடிச்சது இந்த கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரை தான். அதே சமயம் சைட் டிஷ்க்கு ஒரு பக்கவான மேட்டருங்க. அப்புறம் ஸ்வீட் அண்ட் சோர் சிக்கனும் எடுத்திருந்தோம். அதுவும் செமையா இருந்தது. போனா போகுதுன்னு 3ல ஒரு ரைஸ் பவுல மட்டும் கொடுத்துட்டு மத்த 2த்துலயும் நான் எல்லா ஐட்டத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் நீங்க ட்ரை பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு நாள் நான் சாப்பாடு பஞ்சாயத்து வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.